Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா that is animal kingdom. Animal kingdom ஓட classifications தான் பார்க்க போறோம். Animal kingdom 10 phyla-வா classify பண்ணிருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? What are the 10 phyla? That is Porifera, Coelenterata, Platyhelminthes, Aschelminthes, Annelida, Arthropoda, Mollusca, Echinodermata, Hemichordata, and the final one is Chordata. So these are the 10 phylum come under the animal kingdom. Okay, இந்த 10 phylum-யும் என்ன பேசிஸ்ல கிளாசிஃபை பண்ணாங்க, that is the basis of classification. அதை நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் அவுட் திஸ் வீடியோ. இப்போ நம்ம ஒரு ஃபைலமையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட டைஜஷன் அது எப்படி பண்ணும், அதோட ரீப்ரொடக்ஷன் அது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும், அண்ட் தென் அதோட டெவலப்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் இந்த 10 ஃபைலமையும் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் அ மெமரி ட்ரிக். இந்த மெமரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் த 10 ஃபைலமோட ஆர்டர். ஃபர்ஸ்ட் என்ன ஃபைலம் வரும், செகண்ட் என்ன ஃபைலம் வரும், அண்ட் தென் தேர்ட் என்ன ஃபைலம் வரும் அப்படின்றத நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் மெமரி ட்ரிக் விச் இஸ் நத்திங் பட் pink cats play around a angry monkey eating hot chips. ஓகே, இதில் ஒவ்வொரு வேர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரும் இட் டிஃபைன்ஸ் அ ஃபைலம். தட் இஸ் பிங்க் அப்படின்றது பி இருக்கு இல்லையா, தட் பி ரெப்ரசன்ட்ஸ் த ஃபைலம் பொரிஃபெரா அண்ட் த சி இஸ் Coelenterata. பி பிளேல இருக்கு இல்லையா, பி தட் இஸ் Platyhelminthes, and then A that is Aschelminthes, and the another A that is Annelida, and then angryல இருக்கு இல்லையா, அந்த A it represents the Arthropoda, and the M that is Mollusca. E இருக்கு இல்லையா, E nothing but Echinodermata, and the H is Hemichordata, and the final one C represents the Chordata. So pink cats play around the angry monkey eating hot chips. Okay, this is the memory trick. Try to remember this statement because in the statement நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக you can remember the order of 10 phylum. 10 phylum என்னென்ன அண்ட் அதோட ஆர்டரை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபைலமையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபைலம், தட் இஸ் பொரிஃபெரா. பொரிஃபெரா அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, தட் இஸ் pores. Pores containing organism தான் usually we called as porifera, and this porifera they are commonly called as sponges. So இந்த பொரிஃபெரால இருக்கிறத we can commonly called as sponges அப்படின்னு சொல்லுவோம். all the organism in porifera are multicellular because நம்ம animal kingdomல இருக்க எல்லா ஆர்கானிசமே they have a multicellular characteristics அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. So the porifera is one of the phylum in animal kingdom. They also have a multicellular characteristic and they live in a marine habitat. இந்த porifera maximum they are கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, that is the marine habitat, and they exhibit asymmetry. They are asymmetrical animals. Asymmetry அப்படின்றத நம்ம basis of classificationல பார்த்தோம் இல்லையா. What is that? If the organism is cut into parts, it does not give you an identical part in any plane. எந்த பிளேனில் அந்த ஆர்கானிசமை கட் பண்ணாலும் இட் வில் நாட் கிவ் யூ அ ஐடென்டிக்கல் பார்ட். அதை தான் வி கால் இட் அஸ் asymmetry. ஸோ த பொரிஃபெரா கம் அண்டர் த asymmetrical category and they exhibit cellular level of organization. cellular level அப்படின்றது nothing but they are loose cell aggregates. ஒரு செல்ஸும் தனித்தனியாக இருக்கும் and then each cell perform a separate function. Okay, அதை தான் we call it as cellular level of organization. and in the porifera organism has a water transport canal system. water transport system அந்த நேம் itself சொல்லுது இல்லையா, water transport பண்ணக்கூடிய system.
ஸோ இது எதுக்காக மெயினாக ஹெல்ப் பண்ணுன்னா இட் ஹெல்ப்ஃபுல் இன் ஃபுட் கேதரிங், ஃபுட்டை வந்துட்டு கேதர் பண்ணுறதுக்கும் அண்ட் த ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச், தட் இஸ் ஆக்சிஜன் இன்டேக் இருக்கு இல்லையா, ப்ரீத் பண்ணுறதுக்கு, ஸோ ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்சுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் த ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் இருக்கு இல்லையா நம்ம பாடியில், அந்த பாடியில் இருக்க வேஸ்ட்டையும் எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆர் வாட்டர் கெனால் சிஸ்டம் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா தட் இஸ் சைக்கேன், Spongilla and Euspongia. These are the examples of Porifera. And in the Porifera எப்படி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு it has pores அப்படின்னு சொன்னோம் இல்லையா, that is ostia. இந்த pores தான் we call it as ostia. And they have a central cavity. இங்கே இருக்கு இல்லையா, இந்த பாடியில் இருக்க சென்ட்ரல் கேவிட்டியை தான் we call it as spongocoel. ஸ்பாஞ்சோசீல் அப்படின்றது நத்திங் பட் ஸ்பாஞ்சோ அப்படின்னா ஸ்பாஞ்சஸ், ஓகே. சீல் அப்படின்னா தட் இஸ் கேவிட்டியை தான் we call it as seal. So the inner cavity, that is the central cavity of sponges, is called spongocoel. And then we have a osculum அப்படின்றது nothing but it is the exit way of waste, okay, and the water enters through the pores, that is ostia. இந்த வாட்டர் வந்து ஆஸ்டியா வழியா உள்ள வரும், எங்க வரும்னு பார்த்தோம்னா that is the spongocoel, central cavity குள்ள வந்துட்டு it goes out through the osculum. எது வழியா வெளியில போகும்னா that is osculum வழியா வெளில போய்டும். And choanocytes அப்படின்றது nothing but they are the collar cells which lines the spongocoel and the canals. இந்த spongocoel இருக்கு இல்லையா, இதை சுற்றி லைன் பண்ணியிருக்க செல்லை தான் we call it as choanocyte, that is the collar cell. And இந்த Porifera எப்படி டைஜஸ்ட் பண்ணும் ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா they do intracellular digestion. Intracellular digestion is nothing but the digestion takes place inside the cell. ஒரு செல்ஸ்குள்ளேயும் தான் it undergo digestion, that is larger molecules it break down into smaller molecules, அதுதானே we call it as digestion. So cells குள்ள பண்றதுனால they are called as intracellular. And Spongiferaல இருக்க ஆர்கானிசமோட செக்ஸஸ் எப்படி இருக்கும், they are hermaphrodite. Hermaphrodite அப்படின்றது nothing but the sexes are not separate. Sexes not separate, okay, which means the male and female gamete, egg and sperm இருக்கு இல்லையா, they are produced by the same individual. ஒரு இண்டிவிஜுவல்லையும் they has both sexes, male sexும் இருக்கும் female sex organum இருக்கும். ஸோ male gamete that is spermum ப்ரொடியூஸ் பண்ணும் எக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் in the same individual, அதை தான் we call it as hermaphrodite, okay. And the Porifera body is supported by the skeleton. நம்ம பாடியில் இருக்கு இல்லையா, we also have a skeleton system. அந்த மாதிரி Porifera also has a skeleton which is made up of a spongin fibers. ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸால் மேட் ஆனது தான் அந்த ஸ்கெலிட்டன். நம்ம பாடியில் இருக்க ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இந்த மசில் ஃபைபர்ஸால் மேடப் ஆகிருக்குல்ல, தட் இஸ் ஆக்டின் மயோசின். இதை பற்றி நம்ம கிளாஸ் 12 டீட்டெயிலாக படிப்போம். அந்த மாதிரி பொரிஃபெராவோட ஸ்கெலிட்டன் இஸ் மேடப் ஆஃப் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ், ஓகே. And then how the Porifera reproduce? இந்த Porifera எப்படி reproduce பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா they reproduce by asexual means as well as sexual means. Asexual meansலையும் it reproduce and then sexual meansலையும் reproduce. Asexual எப்படி reproduce பண்ணுன்னு பார்த்தோன்னா that is fragmentation. ஃப்ராக்மெண்டேஷன்றதையும் நம்ம பிளான்ட் கிங்டம்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா. வாட் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன்? விச் இஸ் நத்திங் பட் இந்த பொரிஃபெரா பாடி இஸ் டிவைடட் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் ஈச் ஃப்ராக்மெண்ட் கிவ் ரைஸ் டு அ நியூ இண்டிவிஜுவல். ஒரு கட்டான ஃப்ராக்மெண்ட்லேருந்தும் ஒரு நியூ பொரிஃபெரா தட் இஸ் நியூ ஸ்பாஞ்சஸ் ஃபார்ம் ஆகும். அதை தான் வி கால் இட் ஆஸ் ஃப்ராக்மெண்டேஷன். And they also reproduce by sexual means. Sexual meansல என்னன்னு பார்த்தோம்னா that is the fusion of gametes. இந்த male gametum female gametum fuse ஆகி it undergoes a zygote formation and then it give rise to a new individual. அதுதான் we call it as sexual reproduction.
And in the fertilization எப்படி நடக்கும், that is the union of male and female gamete எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா that is internal fertilization. Internal fertilization is nothing but the sperm, that is the male gamete இருக்கு இல்லையா, that unites with the egg. Female gamete ஓட unite ஆகும் inside the female organism. Female sex organ உள்ளதான் the fertilization takes place. அதனால தான் we call it as internal fertilization. நம்ம ஆல்ரெடி plant kingdomல பார்த்தோம் இல்லையா, that is female gametophyteல தான் the anthrozoids வந்து transfer ஆகி archegonium, அதாவது எக்கு கிட்ட போயிட்டு fuse ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பொரிஃபெராவும் it do a internal fertilization. and இதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா that is indirect development. Indirect development is nothing but it undergo a larval stage. இது adult மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி it has a larval stage. இந்த larval stage எப்படி இருக்குன்னா it differ in appearance and habitat to the adult form. இதோட appearanceம் இது வந்து வாழக்கூடிய இடம், that is habitat, it is completely different from a adult form. Adha we call it as indirect development. Okay, this is all about Porifera. Understood? Next நம்ம என்ன ஃபைல பார்க்க போறோம்னா that is Coelenterata. We can also call it as Cnidaria. Okay, usually இந்த Coelenterates எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா that is marine habitat. So Porifera மாதிரி they also in a marine habitat. Okay, and then what is the symmetry it performs அப்படின்னு பார்த்தோம்னா that is it perform a radial symmetry. Radial symmetryன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, that is through a central axis. அந்த central axis வழியா எந்த plane cross ஆனாலும் it will give you a multiple identical parts. அததான் we call it as a radial symmetry. Okay, and then they exhibit the diploblastic. Diploblasticன்றது that is the arrangement of cells in the embryo. இந்த embryo சுத்தி எத்தனை germ layers இருக்குன்னு பார்த்தோம்னா that is 2 germ layers. 2 germ layers என்னென்னு பார்த்தோம்னா the one is ectoderm and the another one is endoderm. Okay, இதுதான் we call it as diploblastic. and it exhibits the tissue level of organization. Tissue level அப்படின்றது என்ன, the cells with the same function grouped into tissues. ஒரே function பண்ணக்கூடிய cells எல்லாம் they grouped and then forms a tissue. அததான் we call it as tissue level of organization. Okay, so the Coelenterates exhibit the tissue level of organization. The Cnidaria அப்படின்னு சொன்னோம் இல்லையா, the name is derived from a term called Cnidoblast. Cnidoblast அப்படின்றது nothing but இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த Cnidoblast present in the tentacles. இந்த tentaclesக்குள்ள present ஆயிருக்கும். it is a specialized stinging cells. stinging cells அப்படின்றது nothing but நம்ம வீட்டில் கொசுலாம் இருக்கும் இல்லையா, so the mosquito has a sharp pointed part. அந்த ஊசி மாதிரி இருக்கும்ல அதோட ஸ்ட்ரக்சர், அதை வச்சு தானே நம்மளை கடிக்கும். ஸோ அந்த மாதிரி sharp pointed part which causes the sudden pain, அதை தான் we call it as stinging cells. So the Cnidoblast has a stinging cell. We also call it as nematocyst. Nematocyst நோ அந்த stinging cells சொல்லலாம். ஸோ இந்த Cnidoblast மெயினாக எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா for anchorage purposes. ஒரு இடத்து மேலே நல்லா உட்காந்துக்கிறதுக்கு grip anchor பண்றதுக்கு it can used, and also for defense and capture of prey. another organism kill பண்ணி eat பண்றதுக்கும் and for defense purposes. another organism இதோட fight பண்ணும்போதும் defense யூஸ் பண்றதுக்கும் it uses the Cnidoblast. Okay, and இந்த Coelenterata has a central cavity. நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா spongocoel, அதே மாதிரி it has a gastrovascular cavity. இந்த gastrovascular cavityன்றது nothing but it is a sac like structure for digestion and circulatory purposes. so அதனால தான் we call it as gastrovascular cavity. இந்த gastrovascular cavity has a single opening. இந்த mouth மாதிரி opening இருக்கு இல்லையா, இதை தான் we call it as hypostome. Okay, the central gastrovascular cavity with a central opening hypostome. and in the Coelenterates எப்படி ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா they do extracellular as well as intracellular. intracellular அப்படின்னு நம்ம பொரிஃபெரால பார்த்தோம் இல்லையா, that is the digestion takes place inside the cell. செல்ஸ்குள்ள நடக்கும் digestion,
and it also do extracellular அப்படின்றது the digestion takes place outside the cell, that is in the gastrovascular cavity. in the gastrovascular cavity it also does its digestion. அதனால they perform both intracellular as well as extracellular digestion. Coelenterata ஓட examples என்னென்னு பார்த்தோம்னா Physalia, Adamsia, Penatula, Gorgonia and Meandrina. These are the examples of Coelenterata. And in the Coelenterata இருக்கு இல்லையா, it has two body forms. என்னென்ன body forms அப்படின்னு பார்த்தோம்னா that is polyps and then medusa. So இந்த two body formsலையும் Coelenterata இருக்கும். Polyps அப்படின்றது nothing but it is a sessile cylindrical body. Sessile அப்படின்றது nothing but it does not have a stalk, it directly attached to the base. இந்த base இருக்கு இல்லையா, இந்த பேஸோட இதோட body direct attach ஆயிருக்கும். இதை தான் we call it as sessile and it has a cylindrical body. இந்த cylindrical shapeல இருக்கு இல்லையா, so polyps என்ன sessile cylindrical body and the medulla is in umbrella shaped and free swimming. umbrella shaped கொடை மாதிரி இருக்கா, and they are free swimming. இது வந்து தனியா swim பண்ணி போகக்கூடியதா இருக்கும். ஓகே, so it has two body forms, polyps and medusa. some coelenterate exist in both forms. some coelenterata என்ன பண்ணும், பாலிப்ஸாவும் இருக்கும் மெடூசாவும் இருக்கும். that is we called as alternation of generation. பாலிப்ஸ்லேருந்து மெடுலா ஸ்டேஜுக்கு வரும் and then மெடுலாலேருந்து again பாலிப் ஸ்டேஜுக்கு வரும். அதுதான் we call it as alternation of generation. இந்த டேர்மை நம்ம ஆல்ரெடி எங்கேயோ பார்த்துருக்கோம்ல, எங்கே பார்த்தோம், in plant kingdomல the life cycle of plants has two phases. what are the two phases? that is haploid gametophytic phase and diploid sporophytic phase. haploidலேருந்து diploid மாறுறதும் diploidலேருந்து haploid மாறுறதும் தான் we call it as alternation of generation. அதே மாதிரி animal kingdom Coelenterataல it has two body forms, that is polypsலேருந்து medulla மாறுறதும் medullaலேருந்து polyps மாறுறதும் தான் we call it as alternation of generation. இந்த polyps வந்து மெடூசாவை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா by asexual reproduction. and medusa எப்படி polyps ப்ரொடியூஸ் பண்ணும்னா by sexual reproduction. ஓகே, இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா ஒபிலியான்ற டைப் ஆஃப் Coelenterate தான், it exists in both forms. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் என்னன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். which organism in Coelenterates has two body forms அப்படின்னு கேட்பாங்க, that is Obelia. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபைலம் என்னன்னு பார்த்தோன்னா that is Ctenophora அப்படின்றது we can commonly called as sea walnuts or comb jellies. they are also present in marine habitats. நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து marine habitatஸ்லாம் தான் இருக்குது. and they exhibit radial symmetry. radial symmetryனா என்ன, அதோட central axisல எந்த plane class ஆனாலும் it will give you a multiple identical parts. அதுதான் we call it as radial symmetry. and they undergo diploblastic formation, that is it arranged in two germ layers. the one is ectoderm and the another one is endoderm. and they also exhibit the tissue level of organization. சேம் ஃபங்க்ஷன்ஸ் கொண்ட செல்ஸ் எல்லாம் குரூப் ஆகி it forms a tissues. அதுதான் we call it as tissue level of organization. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே more similar to the Coelenterata. ஓகே, அண்ட் இதோட பாடி எப்படி இருக்குன்னா it has a ciliated combs. இது இருக்கு இல்லையா, இதை தான் we call it as comb plates அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் Ctenophora we call it as comb jellies அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ it has a ciliated comb plates. ciliated அப்படின்றது இந்த hair like structure இருக்கு இல்லையா, the tiny hair like structure, இதை தான் we call it as cilia. இந்த cilia என்ன பண்ணுன்னா it move from one place to another place. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு it is helpful. ஸோ இந்த Ctenophora body bears 8 external rows of ciliated comb plates.
that is used for locomotion. And இதோட digestion எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா it digest extracellular as well as intracellular. ஒரு செல்ஸ்க்கு இன்சைட்லேயும் digestion நடக்கும், outside that is the digestive cavity அங்கேயும் it perform digestion. அண்ட் இதோட செக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஹெர்மாஃப்ரோடைட். ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், த செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். த ஸ்பெர்ம் அண்ட் த எக் ப்ரொடியூஸ்ட் பை த சேம் இண்டிவிஜுவல். ஒரே இண்டிவிஜுவல்லே இட் ஹாஸ் போத் மேல் செக்ஸ் ஆர்கன் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். இட் ப்ரொடியூஸ் த மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட் சைமல்டேனியஸ்லி இன் த சேம் இண்டிவிஜுவல். அதுதான் we call it as hermaphrodite. அண்ட் இந்த டீனோஃபெராவோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா Pleurobrachia and Ctenoplana. These two are the examples of Ctenophora. And in the Ctenophora phylum has a unique property, that is bioluminescence. Bio அப்படின்னா that is life, living organism adana we call it as bio. And luminescence அப்படின்னா that is light அப்படின்னு அர்த்தம். So it has a property to emit light. அதுதான் we call it as bioluminescence. So the bioluminescence is well marked in Ctenophora. Okay. And இது எப்படி reproduce பண்ணோன்னு பார்த்தோன்னா it only do a sexual reproduction. Sexual reproduction தான் பண்ணும். That is the male gameto female gameto fuse ஆகி it reproduce. It does not have a asexual reproduction. Okay. And in the sexual meansல fertilization நடக்கும் இல்லையா, that is the union of male and female gamete. அந்த fertilization எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா that is external. அப்படின்னா union of sperm and egg in a external environment, that is aquatic organisms. So the water la தான் the male gamete female gamete union ஆகும். அதுதான் we call it as external fertilization. And இது எப்படி develop ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா it do a indirect development. It undergoes a larval stage and then in the larval stage it develops into a mature adult form, that is indirect development. Okay, understood? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபைலம் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் த ஃபைலம் Platyhelminthes. நம்ம ஆல்ரெடி இந்த மெமரி ட்ரிக் பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து டீனோஃபோராவை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம் பிகாஸ் இட் ஒன்லி ஹேஸ் அ ஸ்மால் குரூப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். அதனால் நம்ம டீனோஃபோராவை இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஆஸ் பர் த 10 ஃபைலம் த 4th ஃபைலம் வந்து Platyhelminthes கிடையாது, தட் இஸ் த தேர்ட் ஃபைலம் தான் Platyhelminthes. ஓகே, இந்த Platyhelminthes we commonly called as flatworms. இது ஏன் flatworms அப்படின்னு சொல்கிறோன்னா it has a dorsoventral flattened body. இதோட அப்பர் சர்ஃபேஸும் லோவர் சர்ஃபேஸும் ரெண்டுமே ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதனால் it is also called as a flatworm. இந்த Platyhelminthes are mostly endoparasites. parasites அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அப்போ endoparasite அப்படின்றது it lives inside its host. ஒரு ஹோஸ்ட் பாடி உள்ள வாழக்கூடியது. ஸோ Platyhelminthes are mostly endoparasites. Okay, and it performs a bilateral symmetry. Bilateral symmetryன்றது nothing but it will give you a two identical part only in one plane. ஏதாவது ஒரு பிளேன்ல மட்டும் it will give you a identical part. இந்த vertical planeல இருக்கு இல்லையா, இந்த vertical planeல மட்டும்தான் it will give you a identical part. Horizontal planeல it will not give you a identical part. அதுதான் we call it as bilateral symmetry. And they have a triploblastic organization. Triploblastic அப்படின்றது they are arranged in 3 germ layers, that is ectoderm இருக்கும், endoderm இருக்கும், and it has a mesoderm. அதுதான் we call it as triploblastic organization. And they are acoelomate animals. Acoelomate அப்படின்றது the body of a Platyhelminthes does not have a coelom, that is it does not have a body cavity. அதுதான் we call it as acoelomates. Okay, and they exhibit organ level of organization. Organ level அப்படின்றது it is nothing but இந்த tissues எல்லாம் group ஆகி it forms a organ. அதுதான் we call it as organ level of organization. And in the Platyhelminthes body has a hooks and suckers.
Hooks and suckers அப்படின்றது nothing but they are the specialized structure for attachment with the host. அந்த host cells-ஓட attach ஆகியிருக்கு இல்லையா, ஸோ அந்த attach ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஸ்ட்ரக்சர் தான் we call it as hooks and suckers. இந்த டயக்ராமில் இருக்கு இல்லையா, these are the suckers and hooks. இந்த ஹூக்ஸையும் சக்கர்ஸையும் யூஸ் பண்ணி தான் இட் அட்டாச் வித் த ஹோஸ்ட் செல்ஸ். ஓகே, அண்ட் இட் ஆல்சோ அப்சார்ப்ஸ் த நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் த ஹோஸ்ட் டைரக்ட்லி. இந்த சக்கர்ஸை யூஸ் பண்ணி, பிகாஸ் இந்த சக்கர்ஸ் என்ன பண்ணும், இந்த நியூட்ரிஷன்ஸை சக் பண்ணி எடுக்கும். ஸோ இட் அப்சார்ப்ஸ் த நியூட்ரிஷன்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஹோஸ்ட். இட் cannot produce their own food. டைரக்டாக இது வந்துட்டு ஹோஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கும். அண்ட் த செக்ஸ் ஆஃப் Platyhelminthes is hermaphrodite. That is, the sex are not separate. Both the gametes, that is sperm and egg, produced in the same individual. Okay, இந்த Platyhelminthes ஓட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, that is tapeworm and liver fluke. That is Taenia. Taeniaன்றது தான் tapeworm. And Fasciola, that is the liver fluke. Okay, these are the examples of Platyhelminthes. And in the Platyhelminthes has a specialized cells called flame cells. Flame cells என்ன பண்ணுனா, it helps in osmoregulation and excretion. பாடியில் இருக்க வாட்டர் பேலன்ஸ் அண்ட் சால்ட் பேலன்ஸில் ரெகுலேட் பண்ணது இல்லையா, அதுதான் we call it as osmoregulation. and then excretion, that is பாடி வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் we call it as excretion. ஸோ இந்த ஃப்ளேம் செல்ஸ் என்ன பண்ணுன்னா, it helps in osmoregulation and excretion. ஓகே, அண்ட் இந்த Platyhelminthes ஓட ஃபர்டிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, that is the union of male and female gamete through internal, that is இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஃபீமேல் ஆர்கனிசம் உள்ளதான் த ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். அண்ட் த டெவலப்மெண்ட் த்ரூ மெனி லார்வல் ஸ்டேஜஸ். லார்வல் ஸ்டேஜ் இன்வால்வ் ஆச்சுன்னா தட் இஸ் indirect development. So the fertilization is internal and the development is indirect. In the Platyhelminthes, some organisms like Planaria, in the Planaria has a high regeneration capacity. Regeneration capacity is nothing but நமக்கு ஏதாவது நம்ம பாடி பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா அதை சீக்கிரமாக சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை தான் we call it as regeneration capacity. So the Planaria possess the high regeneration capacity. Okay, already நம்ம எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம், that is the tapeworm and the liver fluke. They are come under the Platyhelminthes phylum. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, தட் இஸ் த நெக்ஸ்ட் ஃபைலம் Aschelminthes. Aschelminthes அப்படின்றத we also call it as roundworms. இதை ஏன் நம்ம ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இட் ஹாஸ் அ சர்க்குலர் பாடி. இதோட பாடி வந்துட்டு சர்க்குலராக இருக்கிறதுனால we also call it as round worms. Platyhelminthes என்ன சொன்னோம், they are flat worms. அந்த மாதிரி Aschelminthes are round worms. Okay, they are free living or parasite. இந்த Aschelminthes வந்துட்டு free living தனியாகவும் இதால் வாழ முடியும், or parasite, it will live inside or outside the host. But Platyhelminthes are they are endoparasite. They only live inside the host cell. Okay, and they occur in aquatic and terrestrial habitats. இது வந்து வாட்டர் என்விரான்மெண்ட்லேயும் இருக்கும் as well as terrestrial land environmentலயும் இருக்கும். Okay, and it exhibits the organ system level of body organization. organ system அப்படின்றது organs எல்லாம் சேர்ந்து it forms organ system. For example, digestive system, circulatory systemலாம் இருக்கு இல்லையா. So Aschelminthes have organ system level of body organization. Okay, and they exhibit bilateral symmetry. Bilateral symmetry na enna, in only one plane la dhaan it will give you one identical two halves. Okay, adha we call it as bilateral symmetry. And they have a triploblastic organization. Triploblastic அப்படின்றது they are arranged in 3 germ layers, that is endoderm, ectoderm and mesoderm. And they are pseudocoelomates. சூடோ அப்படின்றது that is the false coelom. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, the body cavity is lined by the mesoderm அப்படின்ட்டு. பட் pseudocoelomatesல என்ன ஆகும்னா, அந்த body cavity is not lined by the coelom. Instead the body cavity is found as a sacred pouches. ஒரு பவுச் மாதிரி இருக்கும்ல, அதுதான் we call it as pseudocoelom. So the Aschelminthes are pseudocoelomates.
And the Aschelminthes body has a alimentary canal which is complete with the muscular pharynx. இந்த pharynxறது nothing but it is the soft area between the passage of nose and mouth. நம்ம மூக்குக்கும் வாய்க்கும் நடுவில் இருக்கு இல்லையா அந்த சாஃப்ட் ஏரியா, அந்த பேசேஜை தான் we call it as pharynx. So Aschelminthes has a muscular pharynx with the alimentary canal. Okay, it has a organ system level ல சொல்லிருந்தோம்ல. So the alimentary canal pharynx லாம் it comes under the digestive system. So it definitely has a digestive system. Okay, இந்த Aschelminthesக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா that is Ascaris. Ascaris தான் we call it as roundworm and Eukaryoria, that is the filaria worm. Filariasis காஸ் பண்ணதில்ல, ஸோ அதை தான் Eukaryoria. and Ancyclostoma அப்படின்றது hookworm. These are the examples of Aschelminthes. Okay, and this Aschelminthes has a excretory tube which removes the body waste. இந்த body waste எப்படி remove ஆகும்னா it is by the excretory tube through the excretory pores. இதில் வந்து pores இருக்கும், ஸோ அந்த pores வழியாக it removes the body waste. Okay, and இந்த Aschelminthes செக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா they are dioecious. Dioecious அப்படின்றது nothing but it has a separate sex or separate. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே hermaphrodite, sexes are not separate அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே the sexes are separate, that is each individual has a one sex, either male or female sex organ. ஒரு தனி இண்டிவிஜுவலும் it produce a male gamete or female gamete. இந்த டயக்ராமில் இருக்கு இல்லையா, there is a male individual and then female individual. The sexes are separate, அதை தான் we call it as dioecious. Okay, and Aschelminthesல யூஸ்வலாக the females are longer than the males. இந்த females இருக்கு இல்லையா, they are usually longer than the male individual. Okay, and இந்த மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி ஃபர்டிலைசேஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இட் அண்டர்கோ அ இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். தட் இஸ் இந்த ஃபீமேல் பாடி இருக்கு இல்லையா, இந்த ஃபீமேல் பாடிக்குள்ளே தான் the union of male and female gamete takes place. That is called internal fertilization. And it also do direct as well as indirect development. That is இது வந்து டைரக்டாக அடல்ட் ஃபார்மில் ஆகிடும், and also it undergoes a larval stage, that is indirect development. Okay, this is all about Aschelminthes. நம்ம next என்ன பார்க்க போறோம்னா the phylum is Annelida. Annelida ஓட habitat என்னன்னு பார்த்தோம்னா they are aquatic or terrestrial, water environmentலயும் இருக்கும், they are in land environment, and they are free living or parasite. அதால தனியாகவும் வாழ முடியும், or they depend on the host cell for their living, that is parasite. And in the Annelida exhibits the organ system level of organization. நம்ம லாஸ்ட் ஃபைலம்ல பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் Aschelminthes. Aschelminthesலேருந்து இப்போ வரக்கூடிய ஹையர் ஃபைல எல்லாமே இட் ஹாஸ் அ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் எல்லாமே குரூப் ஆகி இட் ஃபார்ம்ஸ் அ ஆர்கன் சிஸ்டம். ஸோ நம்ம ஆல்ரெடி Aschelminthesல டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி Annelidaலையும் we have a organ system level of organization, and they exhibit bilateral symmetry. Bilateral symmetryன்றது நமக்கு நல்லா தெரியும். It will give you a identical two halves only in one plane. இங்க இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு பிளேன்ல மட்டும்தான் it will give you a two identical right and left half. இதை தான் we call it as bilateral symmetry. And they have a triploplastic organization, that is it has the three germ layers. What are they? Endoderm, ectoderm and mesoderm. And they are metameric. Metameric அப்படின்றது நம்ம எங்கே படித்தோம், தட் இஸ் செக்மெண்டேஷனில் படித்தோம் இல்லையா. ஸோ metameric அப்படின்றது the segments with a serial repetition. சேம் செக்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் அகெயின் அண்ட் அகெயின். இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும், சேம் செக்மெண்ட் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆகுது இல்லையா, இதை தான் we call it as metameric segments. And the annelids are coelomates, that is
It possesses the coelom. It has a body cavity. And in the Annelida body has both longitudinal and circular muscles. இந்த longitudinal muscles அப்படின்றது இந்த long axisல இருக்கு இல்லையா, அந்த muscle fibers தான் we call it as longitudinal muscles and the circular muscles. இங்க இருக்கு இல்லையா circle shapeல, இதுதான் we call it as circular muscles. They possess both longitudinal as well as circular muscles. இது எதுக்காக யூஸ் ஆகும்னா, it is used for locomotion. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு movement purposesக்கு தான் இந்த longitudinal musclesம் யூஸ் ஆகும், as well as இந்த circular musclesம் யூஸ் ஆகும். இந்த Annelidaவோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்ப்போமா? that is Nereis and the earthworm Ferritima அப்படின்றது தான் we call it as earthworm. So the earthworm come under the phyla called Annelida and the blood-sucking leeches, அதுதான் we call it as Hirudinaria. So they all are the examples of Annelida. இந்த Nereis சொன்னோம் இல்லையா, இந்த Nereis has a special structure called Parapodia. Parapodia அப்படின்றது nothing but it is a lateral outgrowth. பேடல் லைக் ஸ்ட்ரக்சர், துடுப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் அது எங்கே இருக்குன்னா லேட்ரல் சைடில் இருக்கும். அதுதான் we call it as parapodia. இந்த parapodia எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, they help in swimming. இந்த Nereis ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்விம் பண்ணி போகிறதுக்கு the parapodia helps. Okay, and the Annelida has a closed circulatory system. Closed circulatory system அப்படின்னா என்ன, which is nothing but the blood is circulated through the series of vessels, arteries, veins, capillaries-லாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. So it has a series of vessels and it also has a nephridia. Nephridia அப்படின்றது nothing but it is the excretory organ that excretes waste from the body. Okay, so it also regulates the water balance, osmoregulation-ம் பண்ணும் and also excrete-ம் பண்ணும். And it also has a neural system. The neural system consists of a paired ganglia. Ganglia அப்படின்றது nothing but it is the cluster of nerve cells. nerve cells சேர்ந்து ஒரு cluster form பண்ணும்ல, அதுதான் we call it as ganglia. It has a circulatory system இருக்கு, excretory system இருக்கு, neural system இருக்கு, because they have a organ system level of organization. And இந்த Annelida எப்படி reproduce பண்ணுன்னு பார்த்தோம்னா, it only reproduce by sexual means. It does not undergo a asexual reproduction. Okay, and இந்த annelids இருக்கு இல்லையா, இதில் இருக்க organisms they exhibit both monoecious as well as dioecious. Dioecious-னா நமக்கு என்னன்னு தெரியும், the sexes are separate, each individual produce a single type of gamete அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் we call it as dioecious. So Nereis என்ன பண்ணுனா, they are dioecious, but earthworm leeches இருக்கு இல்லையா, they are monoecious. Monoecious அப்படின்றது nothing but the same individual has both male and female reproductive organs, so it produce both male and female gametes. அதான் we call it as monoecious. இப்போ இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம், what is monoecious and what is dioecious. Monoecious-னா நம்ம என்ன சொன்னோம், that is male and female organs in the same individuals. So they are bisexuals, both the sex present in the same individual. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் earthworms and leeches. Okay, and dioecious அப்படின்றது nothing but the male and female organs are in separate individuals. That is they are unisexual. ஒரு இண்டிவிஜுவலில் ஏதாவது ஒரு செக்ஸ் மட்டும்தான் இருக்கும். For example, Nereis. Okay, so the annelids has both monoecious and dioecious. This is all about Annelida. So இதுதான் Annelidaவோட characteristics. Next நம்ம என்ன phylum பார்க்க போறோம்னா, the most important phylum, that is Arthropoda. ஏன் இதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, they are the largest phylum of kingdom Animalia. kingdom Animaliaல இருக்க the largest group of organisms எந்த ஃபைலால இருக்குன்னா in Arthropoda. ஓகே, ஆர்த்ரோ அப்படின்றது nothing but jointed and poda அப்படின்றது appendages. the body with the joints தான் we called as arthropoda. இதோட body parts எல்லாமே jointedா இருக்கும். so arthropoda or jointed appendages. நம்ம சொன்னோம் இல்லையா, the organism with the jointed legs, they are called arthropoda. and in the arthropoda exhibit the organ system level of organization. நம்ம சொன்னோம் இல்லையா, higher phyla எல்லாமே they have a organ system level of organization.
and they also exhibit a bilateral symmetry. ஒரே ஒரு பிளேன்ல மட்டும்தான் it will give you a identical two halves. Okay, and they are triploblastic organization, that is 3 germ layers இருக்கும், ectoderm, endoderm and mesoderm, and the body has a segments. இந்த ஆர்த்ரோபோடாலையும் it has a segmenட்டாக இருக்கும். ஸோ அதனால் they have a segmentation, and the arthropoda are coelomates. It has a body cavity coelom, so they are coelomate. Okay, and in the arthropoda ஓட exoskeleton, that is the hard outer covering of the body, இந்த hard outer covering இருக்குல்ல, அதுதான் we call it as exoskeleton. இந்த exoskeleton is made up of chitin. Okay, chitin அப்படின்றது it is a polysaccharide carbohydrate. Okay, so இந்த exoskeleton is made up of chitins, and in the arthropoda body we can divide into 3 parts, that is the head, thorax and the abdomen. Head அப்படினா நமக்கு நல்லா தெரியும், and thorax அப்படின்றது nothing but it is the chest region, the region between neck and abdomen. the chest region இருக்குல்லையா, இதுதான் we call it as thorax, and the abdomen நம்ம வயிறு பகுதி இருக்குல்ல, so the body is divided into head, thorax and abdomen. and இந்த arthropoda organ system levelனு சொன்னோம் இல்லையா, so என்னென்ன organ system இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, the first one is respiratory organs. இது எப்படி breathe பண்ணணும்னு பார்த்தோம்னா, through gills, book lungs or trachea. it has gills அப்படின்றது it is a respiratory organ. இது என்ன பண்ணுனா, it extract the oxygen from the water. aquatic environmentல இருக்க ஆர்த்ரோபோடாலாம் அந்த வாட்டர்ல இருக்க ஆக்சிஜனை extracts through gills. okay, book gills அப்படின்றது இந்த gillsே புக்ல இருக்க pages மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும், அதுதான் we call it as book gills. book lungs or trachea, or it also has a lungs. நம்ம human bodyல இருக்குல்ல lungs or trachea மட்டும் இருக்கும். trachea அப்படின்றது nothing but the tube in throat to lungs. நம்ம தொண்டையிலேருந்து லங்ஸுக்கு போகிற டியூப் இருக்குல்ல, அதுதான் we call it as trachea. so they have a gill இருக்கலாம், book gillsஆவும் இருக்கலாம், book lungsஆவும் இருக்கலாம், or trachea. so these are the respiratory organs in arthropoda, and they have a circulatory system, that is open circulatory system. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றது there is no series of vessels. அங்கே வெசல்ஸ் எதுவுமே இருக்காது. பிளட் வந்துட்டு ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணோன்னே டைரெக்டாக வந்துட்டு செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு போயிடும். அதுதான் we call it as open circulatory system. and they also have a sensory system. sensory organs என்னென்னு பார்த்தோன்னா, that is antenna, eyes and statocyst. antenna இருக்கும் இல்லையா, அந்த காக்ரோச்சுக்கெலாம் மேலே இருக்கும்ல 2 antenna, அதுதான் we call it as antenna, eyes and statocyst. they all are the sensory organs, and they also have a excretory system, excretion by Malpighian tubes. Malpighian tubes அப்படின்றது nothing but it is a excretory organ. இது எப்படி இருக்குன்னா, it is a tube like structure embedded in the insect's blood. insectஸோட blood மேலே டியூப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, அந்த பிளட்லேருந்து வர்ற பாடி வேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப். அண்ட் ஆர்த்ரோபோடா அப்படின்றதோட செக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, தே ஆர் டயோஷியஸ். that is, sexes are separate. each individual produce a single set of gametes, that is, they are unisexual. okay, and the union of male gamete and female gamete fertilization எப்படி நடக்கும்னு பார்த்தோன்னா, that is internal fertilization. internal fertilization என்ன, ஃபீமேல் ஆர்கனிசம் உள்ளே நடக்கும். இந்த மேல் கேமெட் என்ன பண்ணும், இந்த ஸ்பெர்ம் வந்துட்டு ஃபீமேல் கேமெட் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் அந்த யூனியன் எங்கே நடக்கும்னா ஃபீமேல் ஆர்கனிசம் உள்ள தான் நடக்கும். அண்ட் தே ஆர் ஓவிபேரஸ். ஓவிபேரஸ் அப்படின்றது எக் ப்ரொடியூசிங் ஆர்கனிசம். இதில் இருக்க ஆர்கனிசம்ஸ் எல்லாமே த ப்ரொடியூஸ் எக்ஸ் அண்ட் கிவ் ரைஸ் டு த அனதர் இண்டிவிஜுவல். ஓகே, அண்ட் அந்த நியூ இண்டிவிஜுவல் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் அண்டர்கோஸ் direct as well as indirect development. it also undergo larval stage.
லார்வல் ஸ்டேஜ்லேருந்தும் அடல்ட் ஃபார்ம் வரும், ஆர் டைரக்ட்லி இந்த அடல்ட் ஃபார்மோட மினியேச்சர் மாதிரி வந்துட்டு அண்ட் டைரக்ட்லி இட் டெவலப்ஸ் இன்டு அ அடல்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ இட் அண்டர்கோஸ் போத் டைரக்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அண்ட் த மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, இந்த ஆர்த்ரோபோடால இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி தே ஆர் இன்செக்ட்ஸ். ஸோ வி ஆல்சோ கால் இட் ஆர்த்ரோபோடா ஆஸ் அ இன்செக்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் ஹவுஸ் ஃப்ளை. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கு இல்லையா, ஹவுஸ் ஃப்ளை, தே ஆர் ஆல்சோ கம் அண்டர் த ஆர்த்ரோபோடா பிகாஸ் தே ஆல் ஆர் இன்செக்ட்ஸில். அண்ட் தென் பட்டர்ஃப்ளையும் இதில் தான் வரும். ஹனிபி, எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் ஆர்கானிசம்ஸ், தட் இஸ் ஹனிபி, சில்க்வார்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, தே ஆர் ஆல்சோ கம் அண்டர் த ஆர்த்ரோபோடா குரூப். அண்ட் கிராப்ஸ் ஆர் ஆல்சோ ஆர்த்ரோபோடா. அண்ட் சென்டிபீட் இருக்கு இல்லையா, சென்டிபீடும் கம் அண்டர் த ஆர்த்ரோபோடா group. And then மஸ்கிட்டோ வெக்டாரா இருக்கு இல்லையா, அனஃபலஸ் ஏடிஸ் மஸ்கிட்டோலாம் இருக்குல்ல, they all come under the arthropoda phylum. Okay, these are the characteristics about the arthropoda group. Next நம்ம பார்க்க போகிற phylum என்னன்னு பார்த்தோன்னா, that is mollusca. அப்படின்றது they are the second largest animal group. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் அனிமல் ஃபைலா எதுன்னு பார்த்தோம், தட் இஸ் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடாக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் ஃபைலம் இஸ் மொலஸ்கா. இது யூஸ்வலாக என்ன ஹேபிட்டட்ஸில் இருக்கும்னு பார்த்தோன்னா, தே ஆர் டெரஸ்ட்ரியல் ஆர் அக்வாட்டிக் ஆர்கனிசமாகவும் இருக்கும், ஆர் டெரஸ்ட்ரியல் லேண்ட்லேயும் வாழக்கூடிய ஆர்கனிசமாக இருக்கும். அண்ட் தே எக்ஸிபிட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நம்ம சொன்னோம் இல்லையா, ஹையர் லெவல் ஆஃப் ஃபைலா எல்லாமே தே ஹாவ் அ ஆர்கன் சிஸ்டம் லெவல். அண்ட் தே எக்ஸிபிட் பைலேட்ரல் சிமெட்ரி. அதாவது ஒரு பிளேனில் மட்டும்தான் இட் வில் give you what two identical halves. And the organization is triploblastic, that is arranged in 3 germ layers, endoderm, ectoderm and mesoderm. And they are coelomates, that is it has a body cavity, it possesses the coelom, so they are called coelomates. Okay, and இந்த mollusca பாடியை எது கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, it is covered by a calcareous shell. calcareous shell அப்படின்றது nothing but it is the hard skeleton made up of calcium carbonate. கால்சியம் கார்பனேட் இருக்கு இல்லையா, இதோட அவுட்டர் ஷெல்ஸ் மேட் அப் ஆஃப் அ கால்சியம் கார்பனேட். அண்ட் இந்த மொலஸ்காவோட பாடி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, தே ஆர் அன்செக்மெண்டட் பாடி. நம்ம அன்னலிடாவில் பார்த்தோம் இல்லையா, அன்னலிடா ஆர்த்ரோபோடாலாம் தே ஹேவ் அ செக்மெண்டட் பாடி. மொலஸ்கால தே ஆர் அன்செக்மெண்டட் பாடி, தட் இஸ் இட் ஹேஸ் அ ஹெட், மஸ்குலர் ஃபுட் அண்ட் விசரல் ஹம்ப். ஹெட் இருக்கு இல்லையா, இதோட தலைப்பகுதியே தான் we call it as head, and foot இதோட கால் பகுதி இருக்கு இல்லையா, இதை தான் we call it as foot. and visceral hump அப்படின்றது nothing but it is a non-muscular region within the shell. அந்த outer shellக்குள்ள இருக்க non-muscular region, இந்த central part இருக்கு இல்லையா, இதை தான் we call it as hump. இந்த humpக்குள்ள தான் the vital organs, important organs எல்லாமே நடக்கும். வந்துட்டு digestive system-ஆ இருக்கட்டும், excretory system-ஆ இருக்கட்டும், reproductive system, இது எல்லாமே comes in the hump region. இங்கே தான் இது எல்லாமே நடக்கும். ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, தட் இஸ் பிலா, ஆப்பிள் ஸ்னைல் இருக்கு இல்லையா, நத்தை சொல்லுவோம்ல, தே ஆர் கம் அண்டர் த மொலஸ்கா. அண்ட் ஸ்குவிட், நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, இந்த ஸ்குவிட், ஆக்டோபஸ் இந்த டயக்ராமில் இருக்குல்ல, இந்த ஆக்டோபஸ். அண்ட் தென் கைட்டன், தட் இஸ் கீட்டோப்ளூரா, இது எல்லாமே கம் அண்டர் த மொலஸ்கா ஃபைலம். அண்ட் யூஸ்வலாக இந்த மொலஸ்காவோட பாடி எப்படி இருக்கும், அதோட ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்னெயிலெல்லாம் பார்த்தோன்னா தெரியும்ல, இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, அதுதான் we call it as mantle, that is the spongy layer of skin. இந்த ஸ்கின்னோட ஸ்பாஞ்சி லேயரை தான் we call it as mantle. and the space between mantle and hump, அதை தான் we call it as mantle cavity. நம்ம சொன்னோம் இல்லையா, visceral hump இருக்குன்ட்டு, நான் மஸ்குலர் ரீஜன், அந்த ரீஜனுக்கும் மேண்டலுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ், அதை தான் we call it as mantle cavity. ஓகே, அண்ட் இந்த மொலஸ்கா has a organ system லெவல்னு பார்த்தோம்ல, ஸோ it has a respiratory and excretory function. இது வந்து respiratory ஃபங்க்ஷனும் இருக்குது, and they also has a excretory function, வேஸ்ட்டை வந்துட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனும் இருக்குது. and they also has a sensory system, that is it has the sensory tentacles. இந்த சென்சரி டென்டக்கிள்ஸ் யூஸ்வலாக எங்கே இருக்கும்னா, ஆன்டீரியர் ஹெட் ரீஜன், அதோட
டாப் ரீஜியனில் தான் இருக்கும், நம்ம தலையில் இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ இதோட சென்சரி டென்டக்கல்ஸ் எங்கே இருக்குன்னா இன் ஆன்டீரியர் ஹெட் ரீஜியன். அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் கால்டு ரேடியூலா. ரேடியூலா அப்படின்றது இட் இஸ் அ ராஸ்பிங் ஆர்கன். இட் இஸ் நத்திங் பட் டைனி டூத் மாதிரி இருக்கும், பல் சின்ன சின்ன பல் மாதிரி இருக்கும். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா இந்த ஃபுட்டு சாப்பிட்றது இல்லையா, அந்த ஃபுட்டை ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் இட் வில் ஹெல்ப். ஸோ த ரேடுலா இன் மவுத் ஃபார் ஃபீடிங், இந்த ஃபுட்டை கட் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரேப் பண்ணி சாப்பிட்றதுக்கும் தான் வி யூஸ் த ரேடுலா. ஓகே. அண்ட் திஸ் மொலஸ்காவோட செக்ஸ் எப்படி இருக்குன்னா தே ஆர் டயோஷியஸ். டயோஷியஸ் அப்படின்றது யூனிசெக்ஷுவல். ஈச் இண்டிவிஜுவல் ஹஸ் அ சிங்கிள் செட் ஆஃப் செக்ஸ் organs. Okay, and they are oviparous, that is egg producing animals. And இதோட development என்னன்னு பார்த்தோம்னா they undergo a indirect development which is it undergoes a larval stage. Okay, இதோட examples நம்ம already பார்த்தோம். என்னென்ன squid, oyster and pillar, that is the apple snake, chitin and octopus. They all come under the phyla called mollusca. நம்ம next என்ன பார்க்க போறோம்னா that is Echinodermata. Echinodermata அப்படின்றது nothing but echino அப்படின்றது ஸ்பைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்பைன்ஸ் அப்படின்னா நத்திங் பட் இட் இஸ் த நீடில் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ எக்கினோ அப்படின்னா ஸ்பைன்ஸ் அண்ட் டெர்மா அப்படின்றது ஸ்கின். ஸோ த ஸ்பைனி ஸ்கின் அதை தான் வி கால் இட் ஆஸ் எக்கினோடெர்மேட்டா. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆர்கனிசமோட ஸ்கின் மேலே தெர் இஸ் அ ஸ்பைன் லைக் ஸ்ட்ரக்சர், நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. ஸோ தே ஆர் கால்ட் ஆஸ் ஸ்பைனி ஸ்கின். அதனால தான் இதோட நேம் இஸ் கால்ட் ஆஸ் எக்கினோடெர்மேட்டா. ஓகே. அண்ட் இந்த எக்கினோடெர்மேட்டாவோட இன்னர் ஸ்கெலிட்டன், தட் இஸ் த எண்டோஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் கால்கேரியஸ் ஆசிக்கல்ஸ். தட் இஸ் நத்திங் பட் த கால்சியம் கார்பனேட் சொன்னால கால்கேரியஸ் அப்படின்றது கால்சியம் கார்பனேட் பேஸ்டு எலமெண்ட்ஸால் ஃபார்ம் ஆனது தான் இதோட எண்டோஸ்கெலிட்டன். அண்ட் யூஸ்வலாக இந்த எக்கினோடெர்மேட்டா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தே ஆர் இன் மரைன் ஹேபிடேட்ஸ். யூஸ்வலாக கடல்வாழ் உயிரினங்களில் தான் இருக்கும். அண்ட் தே ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்றது that is it has a 3 germ layers, the ectoderm, endoderm and mesoderm, and they are coelomates. Coelomates அப்படின்றது it has a body cavity and they have a organ system level of organization. It has different organ systems இருக்கு. digestive இருக்கும், excretory இருக்கும், neural இருக்கும், sensory இருக்கும். okay, so it has a organ system level of organization. and இந்த எக்கினோடெர்மேட்டால என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா it has two symmetrical characteristics. என்னென்ன symmetrical அப்படின்னு பார்த்தோம்னா adultல it perform radial symmetry. adultல வந்துட்டு central axis வழியா எந்த plane போனாலும் it will give you a multiple identical parts. but larval stage இருக்கு இல்லையா, larval stageல it only exhibit a bilateral symmetry. that is ஏதாவது ஒரு planeல போனா மட்டும்தான் it will give you a identical two halves. okay, so larval stage இருக்கு அப்படினாலே it has a indirect development. so it also have a indirect development அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். and then இதோட digestive system எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா that is complete digestive system. complete digestive system அப்படின்றதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். what is that? it has two openings, that is மவுத்தும் இருக்கும் ஆனஸும் இருக்கும். ஃபுட் இன்டேக்குக்கு it uses mouth and waste excrete பண்ணுறதுக்கு it uses the anus. okay, that is it has a complete digestive system. and இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா that is the starfish. starfish இருக்கு இல்லையா, that is asterias. asterias has come under echinodermata. and sea urchins, that is echines. and cucumaria, that is sea cucumber. and opiura, that is brittle star. they all come under the phylum called Echinodermata. okay, and in the Echinodermata has a water vascular system. இந்த water vascular system எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா that is the transport of water as well as the capture and defense purposesலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா.
So in the water vascular system also helps in locomotion, capture and transport. And the main characteristics என்னன்னு பார்த்தோம்னா, the Echinodermata does not have a excretory system. It does not have a excretory system. இது வந்து organ system level அப்படின்னு சொன்ன உடனே it has a whole organ system அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. Echinodermataல it does not have a excretory system. Okay, and the sex in Echinodermata are dioecious, that is they are unisexual. Both male and female gamete are not present in the same individual, they are present in the different individual. Adhaan we call it as dioecious. And they reproduce only by sexual reproduction. It does not undergo a asexual means. இது வந்து sexual reproduction தான் பண்ணும். And the fertilization is external, that is the union of male and female gamete takes place in the external environment. Water environment இருக்கு இல்லையா, அங்கே தான் produce the male gamete, and the female individual it produce the female gamete. Both the union, that is the union of male and female gamete takes place in the water. அதுதான் we call it as external fertilization. And நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, larval stage இருக்கு, that undergoes a bilateral symmetry. So they undergo a indirect development. Okay, இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். This is all about Echinodermata. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபைலம் என்னன்னு பார்த்தோம்னா, that is Hemichordata. இந்த Hemichordata இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இயர்லியராக they classified under the subphylum in Chordata. இந்த Chordataவை வந்துட்டு நிறைய சப்ஃபைலமாக they classified. அதில் தான் ஒன் ஆஃப் த சப்ஃபைலமாக they classified. பட் நவ் இட் இஸ் பிளேஸ்ட் ஆஸ் அ செப்பரேட் ஃபைலம். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அனிமல் கிங்டமில் செப்பரேட் ஃபைலமாக இந்த Hemichordataவை classified. ஓகே, தட் இஸ் இயர்லியர் அண்டர் Chordata. And in the Hemichordata has a specialized structure called stomochord. இந்த stomochord அப்படின்றது it is a rod like structure but it is flexible. இது வந்து flexible rod like structure இருக்கும். It is similar to the notochord but it is not a true notochord. It is a notochord like structure that is called stomochord. இது என்ன பண்ணும்னா, it helps in locomotion. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு it will be helpful. Okay, there is a stomochord in a collar region. And in the Hemichordata are the worm like marine animals. Marine habitats இருக்கக்கூடிய worm like animals அப்படின்னு சொல்லலாம். And they exhibit organ system level of organization, that is different organs it grouped to form a organ system. And they exhibit a bilateral symmetry. Bilateral symmetry na theriyum, in only one plane it is divided into two identical halves. Okay, and triploblastic, that is it is arranged in a 3 germ layers and they are coelomates, that is it has a body cavity coelom. Okay, and in the Hemichordata oda examples என்னன்னு பார்த்தோம்னா, belenoglossus and saccoglossus இங்க இருக்கு இல்லையா, they are the belenoglossus. இந்த ஹெமிகார்டேட்டாவோட பாடி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இட் ஹேஸ் அ சிலிண்ட்ரிக்கல் பாடி. இங்கே இருக்கு இல்லையா, சிலிண்டர் மாதிரியான பாடி இருக்குல்ல, ஸோ இட் ஹேஸ் அ சிலிண்ட்ரிக்கல் பாடி அண்ட் ஹாவ் அ ஆன்டீரியர் ப்ரோபிஸ்கஸ். இந்த பாடியை வந்துட்டு வி டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். இதோட டாப் சைடில் இருக்கு இல்லையா, இதை தான் வி கால் இட் ஆஸ் ப்ரோபஸஸ். And in the central region இருக்கு இல்லையா, we have a collar and inside the collar we have a stomochord. It is a flexible rod like structure similar to notochord னு பார்த்தோம் இல்லையா, and it has a long trunk, that is ஒரு தும்பிக்கை மாதிரியான structure in the lower part of the Hemichordata body. Okay, and இதோட circulatory system எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, that is open circulatory system. Open circulatory systemனா it does not have a series of vessels. இந்த ஹார்ட்லேருந்து வரக்கூடிய blood எல்லாமே டைரக்டாக it pumped to the cells and tissues directly. Okay, அதை தான் we call it as open circulatory system. And the respiration through gills, இது எப்படி breathe பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, that is gills. Gills is a respiratory organ. இது என்ன பண்ணும், வாட்டரில் இருக்க ஆக்சிஜனை it extracts through the gills. And இதோட excretory organ என்னன்னு பார்த்தோம்னா, that is proboscis gland. Proboscis gland is a excretory organ. It removes the body waste. Okay,
And the Hemichordata are dioecious, that is they are unisexual. Both sex organs are not present in the same individual, okay? And the fertilization எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா, that is external fertilization. That is, the fertilization takes place in the external environment like water. Because நம்ம ஹெமிகார்டேட்டா வந்துட்டு வார்ம் லைக் மரைன் அனிமல்ஸ்ன்னு பார்த்தோம்ல, மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் அனிமல்ஸ் என்ன பண்ணுன்னா, they undergo a external fertilization. ஃபீமேல் பாடிக்குள்ள it does not fertilize, it usually in the external environment like water, okay? இதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, it undergoes a indirect development, that is it undergoes a larval stage that is completely different from the adult form. Okay, this is the characteristics all about Hemichordata. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபைலம் என்னன்னு பார்த்தோம்னா, that is the final phylum Chordata. ஃபைனலி நம்ம லாஸ்ட் ஃபைலம்க்கு வந்துட்டோம். ஹாப்பி. இந்த கார்டேட்டாவில் இருக்க அனிமல் ஹேஸ் அ 4 யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். என்னென்ன 4 யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, the first one is it has a notochord. இந்த டயக்ராமில் இருக்கு இல்லையா, it has a notochord and it also has a dorsal nerve cord. That is the second unique characteristic. இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா, it has a notochord and then it also has a nerve cord. And the third unique characteristics என்னன்னு பார்த்தோன்னா, that is paired pharyngeal gill slits. இங்கே இருக்கு இல்லையா, so it has a pharyngeal gill slits, that is it combines pharynx and gill slits. Gill slits என்ன பண்ணும், it is a respiratory organ, and pharynx is involved in the digestive system. So pharyngeal gill slits ன்றது it do both the digestive and the respiratory functions, okay? And the fourth characteristics என்னன்னு பார்த்தோம்னா, it possesses a post anal tail. இதோட டெய்ல் வால் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதை தான் we call it as tail. So it possesses a post anal tail. So these are the 4 major characteristics, unique characteristics in Chordata. இதை பேஸ் பண்ணி தான் we classified animals into the final phylum, that is Chordata they classified. And it has a bilateral symmetry. All the animals in Chordata exhibits bilateral symmetry, that is in one plane. ஏதாவது ஒரு பிளேன்ல கட் பண்ணா மட்டும்தான் it will give you what 2 identical halves. And it has a triploblastic organization. Triploblastic is 3 germ layers, that is ectoderm, endoderm and the mesoderm. And coelomates, it has a body cavity. Coelom possessing organisms are called as coelomates, okay? And the Chordata has a organ system level of organization. And இதோட circulatory system எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, it has a closed circulatory system, that is it has a series of vessels வழியாக தான் the blood is circulated through the body, okay? நம்ம ஹியூமன்ஸில் இருக்குல்ல arteries, veins, capillaries, so these are the series of vessels involved in the blood circulation. So we humans, நம்ம ஹியூமன்ஸ் எல்லாமே என்ன ஃபைலால் வருவோம், that is Chordata. And also in the animal kingdom இருக்க organism we classified into chordates and non-chordates based on 4 unique characteristics. நம்ம சொன்னோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு group of animals we can call it as chordates and another group of animals we can also call it as non-chordates. Based on what are the characteristics, the first one is chordates has notochord. It has a notochord, but non-chordates does not have a notochord, okay? And second characteristics என்னன்னு பார்த்தோம்னா, the central nervous system is dorsal, hollow and single. Dorsal அப்படின்றது that is a back side or upper surface அப்படின்னு சொல்லுவோம். இந்த CNS central nervous system இருக்குல்ல, இது எப்படி இருக்கும்னா, it is in the back side, hollow and single. But non-chordatesல எப்படி இருக்கும்னா, இந்த central nervous system is in ventral side, that is it is in the front side and solid and double. நம்ம chordatesல பார்த்தோம் இல்லையா, இந்த central nervous system சிங்கிளாக இருக்கும், பட் non-chordatesல it is in double and central nervous system hollow-வா இருக்கும், non-chordatesல it is solid, okay? And then chordatesல the pharynx perforated by the gill slits. நம்ம சொன்னோம் இல்லையா,
pharyngeal gill slits இருக்கும்ட்டு. But non-chordates-ல there is no gill slits. The gill slits are absent. And chordates has a ventral heart. நம்மலாம் chordates-ல வருவோம்ல, நம்ம ஹார்ட் எங்கே இருக்கும்? ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த பாடியில் தானே இருக்கும். பட் நான் கார்டேட்ஸில் எப்படி இருக்கும்னா த ஹார்ட் இஸ் டார்சல். ஹார்ட் இருந்ததுன்னா இட் வில் பி இன் த பேக் சைட் or the heart is absent. Okay, and the final characteristics என்னன்னு பார்த்தோம்னா it has a post anal tail. நம்ம சொன்னோம் இல்லையா, all chordates have a post anal tail, but non chordatesல there is no post anal tail, that is the post anal tail is absent. So based on this 5 characteristics the animal kingdom is classified into 2 major groups, that is chordates, non chordates. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டீடைல்ல 10 ஃபைலாவும், that is from Porifera to Chordata. அதில் Chordataல இருக்கிற அனிமல்ஸ் மட்டும்தான் they come under the chordates. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபைலம் எல்லாமே they come under a non-chordates. Okay, so this is the difference between chordates and non-chordates. And again இந்த chordates இருக்கு இல்லையா, இந்த chordates we classified into many subphylums. Hemichordata வந்துட்டு நம்ம முன்னாடி one of the subphylum of Chordata they classified அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி chordates has 3 subphylums இருக்கு. What are the subphylums? And the subphylums are further classified into different classes. அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே என்சிஆர்டி புக்கில் இருக்குது. லைன் பை லைன் எல்லா டாப்பிக்கையும் நூக் அண்ட் கார்னர் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் த ஸ்டார்டிங் த ஃபர்ஸ்ட் ஃபைலம் என்ன பார்த்தோம், தட் இஸ் பொரிஃபெரா. பொரிஃபெராவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அண்ட் அதோட செக்ஸ் எப்படி இருக்கும், அதோட டைஜஷன் அது எப்படி டைஜஸ்ட் பண்ணும், அண்ட் தென் அதோட ஃபர்டிலைசேஷன் எப்படி இருக்கும், அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பொரிஃபெரா ஃபைலம் பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் த செகண்ட் phylum, that is Coelenterata. We also call it as Cnidaria. அதோட characteristics என்னென்ன, and it has 2 body forms அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, polyps and medusa. That is it exhibits alternation of generation. Alternation of generation நம்ம animal kingdomலையும் பார்த்துருக்கோம், and also நம்ம plant kingdomலையும் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டேர்ம் ஆல்ரெடி நம்ம இன்னொரு சாப்டரில் பார்த்துருக்கோம்னா give a look. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, பிகாஸ் ஒரு சாப்டரும் there is a continuity. நீங்கள் இப்போ 4th சாப்டர் படிச்சிங்கன்னா 4th சாப்டர் மட்டும் நம்ம படித்தா போதும், அதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர் எல்லாம் நம்ம மறந்துடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பிகாஸ் ஆல் த சாப்டர் ஹாஸ் அ கண்டினியூவிட்டி. அப்படி தான் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் ஆர் அரைசிங். ஓகே, இந்த மாதிரி ஒரு சாப்டருக்கும் வாட் இஸ் த கண்டினியூவிட்டி, இதுலேருந்து எப்படி இது வந்தது, இதுலேருந்து எப்படி இது வந்தது அப்படின்னு நீங்கள் கண்டினியூவிட்டியோட படிச்சிங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ இன் நீட். பிகாஸ் நீட்டில் ஸ்கோர் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணணும்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி ஸ்கோர் ஹையஸ்ட் மார்க்ஸ் இன் நீட். ஓகே, அண்ட் தென் த தேர்ட் ஃபைலம் என்ன பார்த்தோம், தட் இஸ் டீனோஃபெரா. டீனோஃபெராவை நம்ம வந்து மெமரி ட்ரிக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம், பிகாஸ் இட் ஒன்லி ஹேஸ் அ ஸ்மால் குரூப் ஆஃப் animals. Okay, and then the fourth one is Platyhelminthes. Platyhelminthes என்ன சொல்லுவோம், that is flatworms. அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு டீட்டெயிலாக பார்த்தோம். And then Aschelminthes. Aschelminthes are called as roundworms. அதோட characteristics and male female அதில் செப்பரேட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோமா, the dioecious. and அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம். and then the next group is Annelida. Annelidaவில் அதோட characteristics என்னென்னு பார்த்தோம். and the organ system, என்னென்ன organ system இருக்குது, அதோட excretory and locomotory system, இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். and ஃபைனலாக அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். and then the largest phylum, that is Arthropoda. Arthropoda are the important phylum in animal kingdom இல்லையா. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ், எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் ஆர் கம் அண்டர் த Arthropoda phylum அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. and the next phylum, that is Mollusca. Mollusca is the second largest animal phylum. and அதோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், and what are the specialized structure present in that, and அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். and then Echinodermata. Echinodermata அப்படின்றது they have a spiny skin அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. and அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம். and the 10th phylum, that is Hemichordata. Hemichordataல they have a specialized structure called stomachord. ஸ்டோமோகார்ட் நோட்டோகார்ட் மாதிரியே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா.
ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அண்ட் த ஃபைனல் ஃபைலம் தட் இஸ் கார்டேட்டா. கார்டேட்டாவில் இருக்கக்கூடிய 4 யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் கார்டேட்ஸ், வாட் ஆர் நான் கார்டேட்ஸ் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இந்த கார்டேட்ஸை ஃபர்தர் சப்கிளாசிஃபைட் இன்டூ டிஃப்ரெண்ட் சப்ஃபைலாக அதை தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் ஐ ஆல்சோ சஜஸ்டட் அ மெமரி ட்ரிக். வாட் இஸ் த மெமரி ட்ரிக்? தட் இஸ் pink cats play around a angry monkey eating hot chips. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த ஃபைலம் என்னென்ன ஆர்டரில் இருக்குது அண்ட் வாட் ஆர் த ஃபைலம் அப்படின்னு ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ பிகாஸ் ஆல் த டாபிக்ஸையும் நம்ம கிளியராக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இஃப் தெர் இஸ் எனி டவுட், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் டெக்ஸ்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஆர் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது இன் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் யுவர் ரெகுலர் எக்ஸாம்ஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுதுனாலும் ப்ளீஸ் டெக்ஸ்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் டோன்ட் forget to subscribe our channel, then only you will get notified. பேலன்ஸ் இருக்கக்கூடிய கார்டேட்டாவோட சப்ஃபைலம் என்னென்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். So see you guys in the next video. Bye bye.